அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அண்மை நாட்களில் படையல் விவாதம் நடைபெற்றது. அந்த படையல் விவாதத்தை பொறுத்த வரைக்கும் சிடிஜே தாய்மார்களுக்கும் அதுபோன்று எங்கள் தரப்பில் கபீர் மற்றும் சலாஹுத்தீன் அஸ்வர் மௌலவி சிலுமியாகிய நானும் அந்த விவாதத்தில் எதிர்த்தரப்பாக கலந்து கொண்டோம். அந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிர்த்தரப்புடைய தலைப்பு என்னவென்றால், கடவுளுக்கு முன்னால் பூஜிக்கப்படுற அந்த உணவுகளில் அறுக்கப்படுகிற அந்த உணவு மாத்திரம்தான் ஹராம், அதை தவிர மற்ற அனைத்தும் ஹலால், சாப்பிட முடியும், உட்கொள்ள முடியும், கந்தூரி உணவுகளாக இருந்தாலும் அதை நாங்கள் சாப்பிடலாம் என்ற நிலைப்பாட்டில் அந்த விவாதத்துக்கு வந்தார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், கடவுளுக்கு முன்னால் பூஜிக்கப்படுற எந்த உணவாக இருந்தாலும் அது அனைத்துமே அது தடுக்கப்பட்டது, ஹராமானது என்பதை நாம் அந்த விவாதத்தில் கருப்பொருளாக மையப்படுத்தி அந்த விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர் தரப்பினர் ஏதாவது குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரங்களை வைத்து அவனுடைய கொள்கையை நிலைநாட்டுவார்களா என்று எதிர்பார்த்தால், கடைசி அமர்வு வரைக்கும் ஒரு வசனத்தை கூட, ஒரு ஹதீஸை கூட கடைசி வரைக்கும் அவர்கள் நிரூபிக்கவில்லை. அந்த விவாதம் எப்படி போனதுன்னு கேட்டால், முழுக்க முழுக்க காமெடியாக, அதுபோன்று ஒரு நக்கல் அடித்து நையாண்டி பண்ணி, அந்த விவாதத்துக்கு முன்னால் கபீர் மௌலவி பேசின அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து வைத்து அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி டைம் ஒதுக்கி இருக்கிற மக்களை குஷிப்படுத்தி ஒரு அந்த மாதிரியான அடிப்படையில் தான் விவாதம் நடைபெற்றது. இவர்கள் காமெடி பண்ண நேரத்தையும் எடுத்து அந்த கபீர் மௌலவியுடைய அந்த விவாதத்துக்கு முன்னால் பேசின வீடியோ கிளிப்புடைய அந்த பகுதியெல்லாம் கழித்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் அளவுக்கு தான் ஏதாவது உளறி கொண்டிருப்பார்கள். மார்க் அடிப்படையில் கடைசி வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. இப்போ என்ன நடந்தீங்கன்னு கேட்டால், அந்த விவாதத்துடைய சாராம்சங்களை ஒவ்வொன்றா சொல்வதற்கு முன்னால் இப்போ கடைசியாக அவங்க நிலைப்பாடு எப்படி போயிட்டீங்கன்னு கேட்டால், இந்த உஹில்ல என்ற அந்த வார்த்தையினால் சிடிஜேல குறிப்பிட்ட தாய்மார்கள் பாதிப்படைஞ்சு விட்டாங்க என்று சொல்லுகிற அளவுக்கு, பரிதாபப்படுற அளவுக்கு, நாங்களே கவலைப்படுகிற அளவுக்கு அவங்க நிலைமை மாறி போய்கிறது. எந்த அளவுக்கு மாறி போய்கிறது? இந்த உலகத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அமெரிக்கா ஈரானுக்கு அடிக்கிறான், ஈரான் அமெரிக்காவுக்கு அடிக்கிறான். மத்திய கிழக்குள்ள அரபு நாடுகளுக்குள் பேஸுக்கெல்லாம் சரியான இடத்தை பார்த்து தாக்குறான். இந்த மாதிரி நிலையில் நம்ம நாட்டில் மக்கள்லாம் பீதியோடு கவலையோடு அந்த மக்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது இருக்கிற நிலையில் கூட அந்த உஹில்லையுடைய பாதிப்பு எப்படி ஆயிக்குன்னு கேட்டால், அந்த ஈரான் அமெரிக்கா அடித்தாலும் உஹில்லை, அமெரிக்கா ஈரானுக்கு அடித்தாலும் உஹில்லை. உலகத்தில் இன்றைக்கு கடுமையான வெயிலுடைய தாக்கத்தினால மனுஷன் கஷ்டப்படுறோம், அப்பவும் உஹில்லை. என்னடா விடிஞ்செலுமினாலும் உஹில்லை, தூங்கும் போதும் உஹில்லை, வீடியோ திறந்தாலும் உஹில்லை. அப்போ அந்த உஹில்ல இந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கிக்கிறது என்னன்னு பார்த்தா, அந்த விவாதத்தில் இவங்களால சரியான ஆன்சர் பண்ண முடியலை, ஆதாரங்களை வைக்க முடியலை. இதனால பாதிப்புற்று இன்றைக்கு அவங்களோட வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே உயில்லை என்று மாறி போய்கிறது. இதை நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால், இதுக்கு முன்னால பல விவாதங்கள் நம்ம செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி தடமாறின அளவுக்கு நம்ம பார்க்கல. ஏன்னு கேட்டால் அந்த விவாதத்தை சரியா விவாதம் பண்ணிருப்போம், அது மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், அதோட நம்ம விட்டுருவோம். ஆனால் இது அப்படி அல்ல. இது கால சூழ்நிலை, எந்த நேரத்தில் என்னத்தை பேசணும் என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னா அது பாதிப்பு உச்சம் என்பதை புரிகிறது. இந்த பாதிப்புக்கு நாங்கள் பொறுப்பில்லை, அது சகோதரி பீக்கு தான் பொறுப்பு எடுக்கும். இந்த பாதிப்புக்கு நாங்களே காரணம். நீங்கள் தேவையில்லாத ஒரு மசாலா கொண்டு வருவீங்க, அந்த மசாலா கொண்டு ஆதாரம் இல்லாமல் தடுமாறுவீங்க, கடைசியில் தோத்துட்டோம் என்பதற்காக வாய் உளர்த்துவீங்க. இப்போ என்ன செய்றீங்க? இந்த மாதிரி பாதிப்பு பேசுகிற நடவடிக்கை பார்க்குறோம். இது முதல் அம்சம். ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டால், உண்மையில் ஹராம் ஹலால் என்பது அது நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி ஒரு முடிவெடுக்கிற அம்சம் கிடையாது. இது மார்க்க சப்ஜெக்ட்.
ஹராமான விஷயங்களை உட்கொண்டால் நம்மளை நரகத்துக்கு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? எந்த உடம்பு ஹராத்தில் வளர்க்கப்படுகிறதோ அந்த உடம்பு நரகத்துக்கு போய் சேர்க்கும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இன்னும் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நீண்ட பயணம் மேற்கொண்டு யமுத்தியதை இலசமா, ரெண்டு கையையும் அல்லாஹ் பக்கம் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அவருடைய ஆடை ஹராமா இருக்கிறது, அவருடைய உணவு ஹராமா இருக்கிறது, அண்ணா யுஸ்தஜாபுலஹு, அவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள். இப்ப நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அடிப்படை என்பது ஹராம் ஹலால் விஷயம் தெளிவா இருக்க வேண்டும். அப்ப ஹராமான உணவெல்லாம் உட்கொண்டு விட்டு எங்களுடைய பிரார்த்தனை கூட அங்கீகரிக்கப்படாது என்றால் அந்த விவகாரங்கள் நக்கல் நையாண்டியும் கேவலம் அசிங்கம் அதை வந்து குசிப்படுத்தி சிரிப்பூட்டுற விடயமாது எவ்வளவு கவனமா கையாளுகிற அம்சம். ஒட்டுமொத்த சமூகத்தையும் உங்களை நம்பியிருக்கிற சமூகத்தையும் நீங்க வந்து ஹராமான உணவை உட்கொள்ள வைத்து மறுமையில நஷ்டபாரி ஆக்குவதற்கு முனைகிறீர்களா? உங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி அல்லது ஏதாவது மக்கள் மத்தியில் தான் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, யாரோ ஒருத்தரை வந்து மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கூட்டத்தாரை ஒரு ஹராத்தை உட்கொள்ள வைத்து நீங்க நரகத்துக்கான வழியை காட்ட முனைகிறீர்களா? எவ்வளவு பயங்கரமான விஷயம், எவ்வளவு சீரியஸான விஷயம், நக்கல் நையாண்டி பண்ணுகிற ஒரு அம்சமா இது. அந்த அளவுக்கு இவங்களுடைய நிலைமை போயிருக்கிறதுன்னு கேட்டா இவர்கள் தான் ஏகத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள், மக்களுக்கு ஏகத்துவம் சொல்ல வந்தவர்கள். யோசித்து பாருங்க, இது ஒரு அம்சம். இன்னொன்று, அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பா குட்டி ஒரு விவாதம் என்பது ஒரு ஹராம் ஹலால் தீர்மானிக்கிற ஒரு அம்சம். அது ஒரு சீரியஸா பேச வேண்டிய அம்சம். அல்லாஹ்வுடைய வசனங்களை மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷனுக்கு ஆதாரம் இல்லாம சரக்கும் இல்லாம ஒன்றுமே இல்லாம என்ன கதை? கெப்பா குட்டி கதை. அப்ப கெப்பா குட்டி கதை, அந்த காமெடி கதை வந்து கேட்டு கேட்டு பிடிச்சு போயிடும் எங்களுக்கு. அரபியா போனாலும் கெப்பா குட்டி கதை தான், வேற வந்து ஒரு ஜும்மா உரையில கெப்பா குட்டி கதை தான். எத்தனை இடங்கள் அந்த கதையை கேட்கிறது. புதுசா ஒரு காமெடி சொல்ல மாட்டீங்களா? காமெடி சொல்ற இடம், அது காமெடி சொல்ற இடம் இல்லை. இது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து பேசுகிற இடம். அந்த இடத்துல உண்மையில ஒரு சீரியஸா பேச வேண்டியது, கவலையோடு பேச வேண்டிய, பொறுமையோடு பேச வேண்டிய அம்சத்தை ஒரு அசிங்கமான ஒரு சபையாக, ஒரு கேவலமான சபையாக, ஒரு ஒரு படக்காட்சி தியேட்டர் படத்துல ஒரு காட்சியில வந்து காமெடி துண்டு வந்துதான் ஆகணும். அப்பதான் அந்த படத்துக்கு வந்து அது மக்களை வந்து மெருகூட்டும். அது மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாங்க இந்த விவாத களங்களை. ஒரு விவாதத்தில் நம்ம காமெடி ஒன்று சொல்லணும், சிரிப்பூட்டணும், மக்களை வந்து குஷிப்படுத்தணும். அப்பதான் வந்து எங்களோட விவாதம் கெத்து. அவங்க சிரிச்சாங்களா? சிரிச்ச வச்சோமா இல்லையா? பூரிப்படை வச்சோமா இல்லையா? பூரிப்படை வச்சோமே. அல்லாஹ்விடத்துல நீங்க பூரிப்படைவதற்கு என்ன வழி செஞ்சுக்கிறீங்க? அல்லாஹ் மகிழ்வுபடுவதற்கு என்ன வழி பண்ணிக்கிறீங்க? 4 பேரை பூரிப்படைய வைக்கலாம், அல்லாஹ் மகிழ்வுபடுவதற்கான உங்களுடைய விவாதத்தை அமைச்சிங்களா? அப்ப இதை நீங்க பேசிக்கா புரிந்து கொள்ளணும். இது ஒண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த விவாதமே அவங்க வந்து எது நம்பி வந்தாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலி வந்து உஹில்லைக்கு வந்து ரபகன் அர்த்தம் சொல்லிக்கிறாரு, ருபிகன் அர்த்தம் சொல்லிக்கிறாரு. அப்ப உஹில்லைக்கு அறுத்தல் என்ற அர்த்தம் இருக்கிறது. அது இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் பெரிய ஒரு ஆதாரமா எடுத்து வைத்து வந்தார்கள். அதைத்தான் சகோதரர் பிஜே அதிகமான இடங்கள்ல அது பேசினார். ஆனா அந்த ஆதாரம் புஷ்வானம் போனிக்கு, அதுக்கு அறிவிப்பாளர் ரீதியா ஆதாரமற்ற செய்தி அது. அதை நாங்கள் கேட்டோம், ஒரு அமரை நாங்கள் முழுமையா விட்டு கொடுத்தோம். நீங்க அதை எடுத்து தாங்க. நான் பேசாம இருந்தேன். அமரு டைம் தந்தமா இல்லையா? உங்களால தர முடிஞ்சிக்கா? இப்னு அப்பாஸ் சொன்ன அந்த விளக்கத்தின் அடிப்படையில தான் பல தஃசீர்கள் அதை மையப்படுத்தி எழுதினார்கள். அவர் வஹீன் அடிப்படையில் அவர்கள் எழுதினார்களா? ஒரு ஆதாரத்தின் அடிப்படை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அறிவிப்பாளர் மையப்படுத்தி ஒரு செய்தியின் அடிப்படையில் எழுதினார்களா? எழுதல. ஆனா அந்த செய்தி புஷ்பானம் ஆகினா தஃசீர்ல நீங்க 1000 தஃசீர் காட்டினாலும் எல்லாம் புஷ்பானம். அதை மையப்படுத்தி தான் எல்லாம் எழுதினார்கள். ஆனா இந்த காட்டுறேன் கடைசி அமர்வு வரைக்கும் உங்களை காண்பிக்க முடியலையே. கடைசி வரைக்கும் கடைசி நேரத்தில் கேட்டு தட்டு மாறி நாங்க வந்து நடுவர்கிட்ட கொடுத்துட்டோம். நடுவர்கிட்ட கையில போனே கிடையாது. என்னங்க பொய்
அல்லாட மார்க்கத்தில் விளையாட வந்தீங்களா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அது பாதிப்பு வரும், கௌரவத்துக்கு பாதிப்பு வரும் என்று தானே பார்த்தீங்க. ஆனால் இதனால தான் நீங்க பாதிப்பு விட்டுறீங்க. உண்மையிலே நம்மகிட்ட ஆதாரம் இருந்தால் நம்ம தோக்க மாட்டோம். நம்ம தெளிவா நிற்போம், அதுல அது ஸ்டடியா நிற்போம். இப்ப உங்களுக்கு டைம் ஓட்டுவதற்கு என்று ஒரு சில வீடியோ கிளிப் கிடைச்சது. அந்த கிளிப் மட்டும் இல்லாம இருந்தால் நீங்க 20% பேசினதா ஒத்துக்கொண்டால் ஒரு 0 நீங்க ஒன்றுமே வைக்க மாட்டேன். அதுதான் நடந்திருக்கும். இப்ப நாங்க தெளிவா சவால் விடுறோம். உங்களுக்கு தைரியம் இருந்தா அந்த கிளிப்பை தூக்கி வீசிட்டு வாங்க பேசுவோம். ஒத்த கொத்த பேசுவோமா? ராசிக் பிரதர் வாரீங்களா? அவனை இவனை கூப்பிட்டு இருக்கிறீங்க. யார் வரமாட்டேன்னு சொல்றான் அவனுக்கு இழுக்கிற கூப்பிடுறது, வா பேசுவோம். ஏற்கனவே அந்த கிளிப்பை கொண்ட காட்டு எங்களுக்கு காட்ட முடியுமா? அந்த கிளிப்பை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இப்ப நான் அடுத்தது வந்துடுறேன், சப்ஜெக்ட் வாரேன். இப்ப அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா குர்ஆன்ல 4 இடங்கள் அல்லாஹ் தஆலா உஹில் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. உண்மையில ஒரு சமூகத்துக்கு குழப்பமான அம்சமா இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? 2 அத்தியாயம் 173 வசனம், 5 அத்தியாயம் 3 வசனம், 16 அத்தியாயம் 115 வசனம், 6 அத்தியாயம் 145 வசனம் என்ன பேசுறான்? இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா. உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? செத்தவைகள், இரத்தம், பண்டியின் இறைச்சி, அல்லாஹ்வுக்காக வேண்டி சப்தமிடப்பட்டவை, அல்லாஹ்வுக்காக சப்தமிடப்பட்டவை, பண்டியின் இறைச்சி, தானாக செத்தவை, இரத்தம், இது ஹராம் என்று சொல்றான் இல்லையா? தெளிவா சொல்றானா இல்லையா? ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் ஒமா உஹில்ல வார்த்தை 4 இடங்களை சொல்றாங்க. மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற வகையில படைச்ச ரப்பு நடந்து கொள்வானா? யோசித்து பார்க்க மாட்டீங்களா? என்ன சொல்ல வாரீங்க? ஒரு இடத்தில் அவர் அல்லாஹ் தஆலா 4 இடங்கள் பயன்படுத்தின அல்லாஹ் ஒரு இடத்தில் உஹில்லை பகரமாக ஒமா துபிஹலி கைர பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் பயன்படுத்தல? எதற்கு பயன்படுத்தல? உஹில் உதுபிஹி என்று பயன்படுத்தினால் கடவுளுக்கு முன்னால் அறுக்கப்படுறது மட்டும்தான் குறிக்கும் என்று மக்கள் புரிந்து விடுவார்கள், விளங்கி விடுவார்கள். கடவுளுக்கு முன்னால் நீ எந்த உணவை கொண்டு பூஜித்தாலும் அனைத்தும் ஹராம் என்று தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பொதுவான வார்த்தை பேசுறாங்க. பொதுவான வார்த்தை உஹில்ல என்ற வார்த்தை பொதுவான வார்த்தை, சத்தமிடப்பட்டவை. நீ என்னத்தை கொண்டு சத்தமிட்டாலும் கடவுளுக்கு முன்னால் அனைத்தும் ஹராம். எவ்வளவு தெளிவா இருக்கிறது, எவ்வளவு தெளிவா அல்லாஹ் பேசுறான். சரி, அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டமா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்தில் உஹில்ல என்ற வார்த்தை அறுத்தல் என்பதற்கு எந்த நபித்தோழர் சொல்லியிருக்கிறார்? ஒரு ஆதாரம், சஹீஹான ஆதாரம் கேட்டும். ஒரு சஹாபி பெண்மணி ஒரு ஆதாரம் கேட்டும் கடைசி வரைக்கும் நீங்க தரவில்லை. எந்த சஹாபாக்கள் பயன்படுத்தலாம்? ஆனா எப்படி பயன்படுத்திக்க தெரியுமா? புகாரியில் 5758 இலக்கமாக படியுங்கள். என்ன வருது? ஹுதைல் கோத்திரத்தை சேர்ந்த 2 பெண்மணிக்கு இடையில் சண்டை நடக்கிறது. ஒரு பெண்மணி கர்ப்பிணியா இருக்கிறான். அவ கல்லெடுத்து எறிகிறா, வயிற்றுல படுது, உள்ளுக்குள்ள குழந்தை மரணிச்சு விடுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தீர்ப்பு கேட்பதற்காக வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரு அடிமை அளவுக்கு உயிரூட்டு தொகை நீங்க வழங்க வேண்டும் சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தையை நீங்க கொண்டிருக்கிறீங்க. அவரை கணவர் வாரர், அதாவது ஒரு மல்லா ஷரிப வலா நத்தக்க வலஸ்தகல்ல என்ன சொல்றாரு? நீங்க உயிரூட்டு தொகை வழங்குமாறு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த குழந்தை சாப்பிடல, வலா ஆக்குள் இந்த குடிக்கல, சாப்பிடல, வலா நத்தக்க எந்த வார்த்தையும் மொழியல்ல, வலஸ்தகல்ல அல்லது சத்தமிடல, இஸ்தகல்ல வார்த்தை சத்தமிடல என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் உங்க கருத்து பிரகாரம் இஸ்தகல்லைக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அந்த புள்ளைய கழுத்தறுக்கல்ல அந்த அர்த்தம் கொடுப்பீங்களா? இஸ்தகல்லைக்கு நீங்க அந்த அர்த்தம் கொடுங்கண்ணே. என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ் முன்னா பயன்படுத்தப்பட்டுக்கு? சத்தமிட்ட அழல்ல, சத்தமிடப்பட அர்த்தம் பயன்படுத்தப்பட்டுக்கு. எவ்வளவு தெளிவான ஆதாரம், எவ்வளவு தெளிவா இருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் உஹில்ல இஸ்தகல் என்ற வார்த்தை என்பது சத்தமிடப்பட்டது தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தமிடப்பட்டதை என்ன அர்த்தம்? கடவுளுக்கு முன்னால் ஒரு உணவை வைத்துக் கொண்டு அவன் எண்ணத்தை கொண்டு மந்திரித்தாலும்
பூஜித்தாலும் அது ஹராமாகிவிடும் என்பதற்காக வேண்டி படைச்ச ரப்பு உலகம் அடி வரைக்கும் உலகத்தில வெவ்வேறான உணவுகள் வந்து அது கடவுளுக்கு முன்னால் படைக்கப்படும். நபிகள் நாயக காலத்தில் அரபு சமூகம் வாழுகிற அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒரு உணவு இருந்தால் வேற வேற நாடுகளிலே வெவ்வேறு உணவுகள் இருக்கும். அனைத்து உணவுகளையும் உள்ளடக்கிற வகையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எவ்வளவு அற்புதமான வசனம்! அந்த வசனத்தை கேலி கூத்தாக்கினீர்கள், அந்த வசனத்தை வந்து நையாண்டிக்குரிய வசனமாக்கினீர்கள். அற்புதமான வசனங்களை, தெளிவான வசனங்களை. அதை விட என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே உஹில்லே என்ற வார்த்தை அறுக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படலை. எது தெரியுமா? ரபக, அந்த வார்த்தை தான். அதுக்கு அல்லாஹ் மூசா நபி காலத்தை பற்றி சொல்லுகிற போது இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, உங்களுக்கு மாட்டை அறுக்குமாறு கட்டளை எடுக்கிறான். அங்கேயும் ரபக என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூசா நபியுடைய காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காணுகிற போது இன்னி அஸ்பஹுக, மகனே உன்னை அறுப்பதா கனவு கண்டேன். அங்கேயும் ரபக என்ற வார்த்தை பயன்படுத்த இப்ராஹிம் நபி காலத்தில். இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி அல்லாஹ் அரபு சமூகத்துக்கு சொல்லுகிற பொழுது அந்த சமூக பாசறையில் என்ன விளக்கம் இருக்குமோ அதைத்தான் அல்ல பேசுவான். அந்த சமூகத்துக்கு மத்தியில உஹில்ல என்ற வார்த்தை அறுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு இருந்தால் அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு நபி காலத்திலே மூசா நபி காலத்தில் ரபக பயன்படுத்துவது போல உஹில்லையை சேர்த்து பயன்படுத்தியிருப்பான். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பகரமா அன் துஹில்லுன்னு பயன்படுத்திப்பான். அந்த வார்த்தை இல்லை, அப்படி அதுக்கு பயன்படுத்தப்படல. நகர என்ற வார்த்தையும் அறுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ரபக என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆன்ல ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் என்று தெளிவாக பேசுகிறான். எனவே அப்ப குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில் அந்த சமூகத்திலே உஹில்ல என்ற வார்த்தை அறுப்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை, அதுக்கு முற்பட்ட சமூகத்திலும் பயன்படுத்தப்படவில்லை என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வஹியை நேசிக்கக்கூடியவர்கள், வஹியை பின்பற்ற நினைக்கக்கூடியவர்கள், ஹராம் ஹலாலை பேணவே நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் அதில் கேலி கூத்தாக்காமல் இதை பின்பற்றினால் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்ற முடியும். இல்லாத பட்சத்தில் மறுமை இழக்க வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக இந்த இவங்க நையாண்டிக்கு மக்கள் மத்தியில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, சில கேள்விகளை கேட்கிறது. என்னமோ அறிவுபூர்வமான கேள்வி போல கேட்கிறது. இப்போ வந்து இந்த ரோட்டை பூஜை பண்ணிட்டான், அப்போ நீங்கள் ரோட்டாவை நடப்பீங்களா? ஆற்றுல பூஜை பண்ணிட்டான், ஆற்று தண்ணியை பயன்படுத்துவீங்களா? பஸ்ஸில் பூஜை பண்ணிட்டான், பஸ்ஸில் போவீங்களா? கேள்வி. உருவாவசனம் தெளிவாக இருக்கிற, அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு ஆதாரத்தை முன்வைக்கிறதில்ல. குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை முன்வைச்சுதான் இந்த கேள்விக்கு என்ன பதில் நானும் நீங்கள் தேட வேண்டும். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லை. எது இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியலையேங்க. பதில் சொல்ல முடியாதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க மார்க்கத்தை வளைப்பீங்களா உங்களுக்கு? அப்ப இதை நீங்க தெளிவா புரியணும். இதுக்கு என்ன உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிடுறேன். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா மாற்று மத அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு கடையில வந்து நிச்சயமானு கேட்டா ஒரு கடவுளுக்கு முன்னால் வந்து பிரார்த்தனை செய்வார்கள். அவனோட கடவுள்கிட்ட ஏதாவது பொருளை வச்சு எதுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள்? ஒட்டுமொத்த பொருளை வந்து பூஜிக்கிறல்ல. ஒட்டுமொத்த ஒரு கடவுளுக்கு முன்னால் ஒரு உணவை பூஜிப்பாங்க, அதை குடும்பத்தில் பங்கிட்டு கொடுப்பாங்க. அது சொல்லுவாங்க இது சாதாரண உணவல்ல, பூஜிக்கப்பட்டதனால் அது சாதாரண உணவிலிருந்து அது வந்து வித்தியாசமான உணவை மாறிட்டு எனக்கு இதை நீங்க உட்கொள்ளுங்க என்று கவனமா கொடுப்பாங்க. அதை பக்தியா அதை எடுத்துக்கொள்வாங்க, பக்தியா சாப்பிடுவாங்க. இது வந்து அதுக்கு படைக்கிறது. அப்படி இல்லை. ஒட்டுமொத்த கடவுள் அந்த கடையில் இருக்கிற பொழுது ஒட்டுமொத்த சிக்னலு, ஃபேரவுல் கிரீமு, தீப்பெட்டி, அதில் இருக்கிற வந்து ரின்சோ பக்கெட்டு, அதில் இருக்கிற எந்த உணவாக இருந்தால் எல்லாம் படைச்சிட்டோம். படைச்சதுனால் அது சாதாரண தீப்பெட்டி இல்லை, சாதாரண சிக்னல் இல்லை, சாதாரண ஃபேரவுல் கிரீம் கிடையாது. அதை பூசினா உடனே வெள்ளையாய் போவீர்கள். காரணம் கடவுளுக்கும் படைச்சிருக்கிறோம். வாருங்கள் கடவுளுக்கும் படைக்கப்பட்ட ஃபேரவுல் கிரீம் நீங்க பயன்படுத்துங்கள். பயன்படுத்தினால் நீங்க ஒரு 2 நாள் வெள்ளையா போயிருங்க. அப்படியே அவன் சொல்றான். அப்படியே எல்லாத்தையும் படைக்கிறேன். யாரை ஏமாத்துறீங்க?
யார ஒருத்தன் பீஜ ஒருத்தன் இப்ப பேசிதான் என்பதற்காக வேண்டி உங்களோட புத்தி எங்க போயிட்டு சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு ஹராமான ஒன்றை ஹலாலாக்குவதற்கு அடிமட்டத்தனமான கேள்விகளை கேட்டு மக்களை வந்து மடைமாத்துவீங்களா? பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப வந்து ஆத்த வந்து பூஜிக்கிறான் வச்சுக்கொள்ளுங்க. பூஜித்தா அந்த ஆத்த தண்ணியெல்லாம் வந்து ஹராம் ஆயிடும். அப்படி விளங்குறது. நான் ஒட்டுமொத்த தண்ணியை நான் பூஜிச்சு விட்டேன், எனவே எல்லாரும் குடியுங்கள். அந்த தண்ணியை குடித்தால் அது சாதாரண தண்ணி கிடையாது, கிட்னி உள்ளவர்களுக்கு வியாதி கூட நீக்கப்பட்டு விடும், உங்களோட நோய் குணமாகிவிடும். அப்படியா ஆத்துல வந்து பூஜிக்கிறான். ரோட்ல பூஜைக்கு ஒரு ரோட்டை பூஜை செஞ்சுட்டு, ஆனா உங்களுக்கு எக்ஸிடென்ட் நடக்காது, எதுவும் நடக்காது. நீங்கள் வந்து உங்களோட அந்த ரோட்டால பயன்படுத்தினால், நீங்கள் வந்து மற்ற ரோட்டால் போவதை விட பூஜைக்கப்பட்ட ரோட்டில் போனால் அது உங்களுக்கு வந்து கம்பீரமாக இருக்கும், எதுவுமே நடக்காது. அப்படியே சொல்றான். ரோட்ல இருந்து பூஜிக்கிறாருக்கு தெரியுமா? கடவுள்கிட்ட தனக்கு வந்து எதுக்கு பாதிப்பு வரக்கூட அவன் ரப்பிட்ட கேட்கிறான், ஒட்டுமொத்த ரோட்டையும் பூஜிக்கிறான். என்னங்க பேசுறீங்க? அப்ப இது ஒரு அம்சம். இன்னொன்று, இந்த பூஜிக்கிறத பொறுத்த வரைக்கும் கூட இஸ்லாத்தில் என்ன நிலைப்பாடுன்னு கேட்டா, பொதுவா ஒருத்தன் நேர்ச்சி வைக்கிறான்னு, கடவுளுக்கு நேர்ச்சி வைக்கிறார். நேர்ச்சி வைக்க இன்னொருத்தன் பொருளை நான் நேர்ச்சி வைக்க முடியாது. இப்போ சலாத்தி மூளை வைக்கிறாரு, சலாத்தி மூலோட வீட்டை நான் நேர்ச்சி வைக்கணுமா? நான் அந்த வீட்டை நான் கடவுளுக்காக நேர்ந்துட்டேன், எனவே நீங்க வீட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சலாத்தி மூளை வீட்டில் இருக்கக்கூடாத, கடவுளுக்கு நேர்ந்துட்டேன். இப்போ சலாத்தி மூளை எனக்கு அடிக்க மாட்டாரு, என்னங்க நல்ல தானே நீங்க கேட்க மாட்டாரு. நேற்று வரைக்கும் நல்லா இருந்து இன்னைக்கு என்ன பேசுறீங்க சொல்ல மாட்டாரா? அப்ப என்ன இவங்களோட நடவடிக்கை எப்படின்னு கேட்டா, ஒரு சீட்டிச்ச தாயிர பொண்டாட்டிய நான் என்ன சொல்றேன், நான் தலாக் சொல்லிட்டேன், உடனே சில்மி மூளை தலாக் சொல்லிட்டாரு, உடனே உங்களோட வைஃபை தலாக் விட்டுறீங்களா? என்ன கேட்பீங்க? உண்ட பொண்டாட்டி நீ தலாக் சொல்லு, என்ன பொண்டாட்டி நீங்க எப்ப தலாக் சொல்ல கேட்க மாட்டீங்க. இப்படித்தான் உங்களோட கதை இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ரோட்டு என்பது பொதுவானது, எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு வந்து அவர் பூஜை செஞ்சுட்டாரா, நீ போகக்கூடாது. இது எப்படி இருக்கிறது? அடுத்தவன் பொண்டாட்டி தலாக் சொல்ற மாதிரி. அப்ப பொதுவா நேர்ச்சி வைப்பது கூட நபிகள் என்ன அழகா சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஃபீமாலா எம்ப்ளிக் இப்படி சொல்றான், தனக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் நேர்ச்சி வைக்க கூடாது. எது நீங்க அல்லாவுக்கா நேர்ச்சி வைக்க தனக்கு சொந்தமா இருக்கணும், தனக்கு உரித்தான வைக்கணும், உரித்தான விஷயத்துல நேர்ச்சி வைக்கணும்னு நபிகள் சொல்றாங்க. அப்ப எனவே அடுத்த பொருளை நம்ம நேர்ச்சி வைக்க முடியாதுண்டா. அடுத்தவனுக்கு சொந்தமானது எப்படி இங்க பூஜிக்க முடியும்? அடுத்தவனுக்கு சொந்தமானதை இவன் பூஜிச்சதுனால அதுல போக கூடாது எப்படி ஆக முடியும்? எந்த வீட்டை ஒருத்தன் பூஜை பண்ணிட்டானா, அவன் வீட்டுல இருப்பீங்களா அப்படி கேட்கிறாரு. அவன் வீடா இது? அப்ப வந்து இது சாதாரண ஒரு ஹதீஸை வச்சும் புரிந்து கொள்ள முடியும். அவங்க கூட ஒட்டுமொத்த ரோட்டையும் பூஜை செஞ்சு அதனால வந்து கடவுளுக்கு முன்னால் உணவு படைப்பது போன்று படைப்பதில் பிரார்த்தனை செய்யலாம். உங்க கேள்விக்காக ஹதீஸை இங்க விளங்கப்படுத்துறேன். ஒரு ஹதீஸை நீங்க புரியுங்க. இன்னொருத்தனுக்கு சொந்தமானதுல கூட நம்ம நேர்ச்சி வைக்க முடியாது. இன்னும் சொந்தமான பொருளை நம்ம பூஜை பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த வாக்கம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவா இருக்கிறது என்ற அடிப்படை புரியணும். அடுத்தது சிலாக்கள் என்ன கேட்பான்னு கேட்டா, இப்ப வந்து நீங்க ரோம் ரீம் ராம் சொல்வதனால அது எப்படி ஹராமாகும்? ரோம் ரீம் ராம் சும்மா ரோட்ல கத்திரா தெரியுதா? ஒரு கடவுளுக்கு முன்னால் உணவு வச்சு கொண்டு ஏதாவது ஒண்ணு சொல்றான், அந்த பாசைக்கு அர்த்தம் இல்லாம சொல்றான். அவன் அந்த பாசைக்கு அர்த்தத்தோடு சொல்றான். இப்படி சொல்வதனால், இப்படி சத்தம் போடுவதனால் அந்த உணவு வந்து ஒரு பிரசாத உணவு மாறிவிடும் என்ற எண்ணத்தோடு சொல்றான். அப்ப வந்து இது விளங்காம அதை நக்கல் நையாண்டி வேற. இதை நீங்க தெளிவா புரியணும். சரி, உதாரணத்துக்கு சில சொல் பிரேமி தானே, ரசூலுல்லாஹ்க்கு வந்து சதக்காய்க்கு தானே, சதக்கா அது வந்து ஹராம். ஆனா சதக்கா கொடுக்கிற உணவுக்கு தானே சதக்கா, அந்த உணவு வந்து அடிப்படையில் ஹலால் தான். ஆனா சதக்கா ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தா ரசூலை வாங்க முடியாது, சாப்பிடவும் ஹர முடியாது. ஆனா அன்பளிப்பு என்று கொடுக்கிற போதே சாப்பிட முடியும். ஒரே பொருள் தான், ஒரே பொருளை அது அன்பளிப்புன்னு கொடுத்தா ரசூலுல்லாஹ்க்கு ஹலால், அதை சதக்கான்னு கொடுத்தா ஹராம். அது வார்த்தையை பாருங்க, வார்த்தையினால எப்படி அந்த பொருள் வந்து ஹராமாகிறது ஹலாலாகிறது. ஹதி கொடுக்கிறது, அந்த ஹதியா கொடுப்பீங்க, அன்பளிப்பு கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்பளிப்பு என்ற அடிப்படையில் கொடுக்கிற பொழுது அது வந்து ஹலாலாகிறது.
சதக்கான் கொடுக்கிற ஹராமான்னு கேட்டா சில வார்த்தை பிரியங்கள் கூட நம்ம பயன்படுத்துகிற பொழுது ஹராம் ஹலாலை தீர்மானிக்கும் அடிப்படை கூட புரிந்து கொள்கிறோம். எனவே கடவுளுக்கு முன்னால் பயன்படுத்துகிற வார்த்தை என்பது ஒரு கடவுளை மையப்படுத்தி உணவை மையப்படுத்தி சொல்லுகிற பொழுது அது தெளிவான ஹராத்தை பயன்படுத்தும் அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த சமூகத்துக்கு மத்தியில வெறுமனே ஆடுகளை மாத்திரம் மாடுகளை ஒட்டகங்களை மாத்திரம் அறுத்து பலியிட்டு அம்சம் இருக்கவில்லை. அவங்கிட்ட வியாபார பொருட்கள் அனைத்தையுமே கடவுளுக்கு படைக்கிற அம்சம் இருந்திருக்கிறது. ஆடு மாடுகளை அர்ப்பணிக்கிற அம்சம் இருந்திருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா பொதுவான வார்த்தை பயன்படுத்துறான். இதுக்கு ஆதாரமாக சூரத்து அன்ஆம் 136 வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான். வஜஅலு லில்லாஹி மிம்மா ஸரா மினல் ஹர்ஸி வல் அன்ஆபி நஸீப். அந்த அல்லாஹ் அவங்க என்ன செய்வான்னு கேட்டா கால்நடைகள் இருந்தும் வியாபார சரக்குகள் பொருட்கள் இருந்தும் என்ன செய்வாங்க ஒரு பங்கை ஏற்படுத்தி இது ஹாதா லில்லா இது அல்லாஹ்வுக்குரியது வஹாதா லிஷுரகாயினா இது இணை கடவுளுக்குரியது என்ன செய்வான்னு கேட்டா அப்ப இது கடவுளுக்கு இது அல்லாஹ்வுக்கு என்று வைப்பார்கள். அதில் அன்னாம் ஆடு மாடு மட்டுமல்ல ஆடு மாடு சேர்த்து ஹர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வியாபார பொருட்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் கடவுளுக்கு படைக்கிற அந்த சமூகத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு படைத்த ரப்பை தெளிவா சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த பயன்படுத்துகிற வார்த்தை உபிஹ் என்று பயன்படுத்தாம அறுத்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தாம உஹில்ல என்ற வார்த்தை அல்ல பயன்படுத்துவதற்கு காரணமே அந்த சமூகத்துக்கு மத்தியில் கடவுளுக்கு முன்னால் ஆடு மாடு ஒட்டகம் அறுத்து பலியிடுவது போல வியாபார பொருட்களும் கடவுளுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. தெளிவான ஆதாரம் இருக்கிறது. சூரத்துல் அன்ஆம் எடுத்து பிரட்டி பாருங்கள், 136 வசனத்தை பாருங்கள், தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் சுருக்கமான ஒரு பதிலை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். எனவே ஈமானை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. ஹராம் ஹலால் விஷயத்தில் மிக கவனமாக இருப்போம். சுவர்க்கத்தை நேசிப்போம். நாம் எந்த ஒரு தனி மனிதன் ஒரு கொள்கையை சொன்னாலும் அது சொல்வது சரியாக இருந்தால் குர்ஆன் சொன்னால் உட்பட்டு இருந்தால் ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்து நாங்கள் பின்பற்றுவோம். அதனால் ஒரு பிஜே என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிற செய்தி டோட்டலாகவே கேட்கக்கூடாது, அதை நாம் பார்க்க கூடாது, அந்த முடியை யாரும் எடுத்துவிடக்கூடாது. அவர் சொல்லுகிற செய்தியில் அது குர்ஆன் சுன்னத் உட்பட்டு இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தி சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பிழையாக இருந்தால் குர்ஆன் சுன்னத் மாற்றமாக இருந்தால் எந்த தனிநபர் சொன்னாலும் கூட அதை ஒரு பக்கம் நாங்கள் அதை வீசிவிட வேண்டும். அதைத்தான் பிஜே கூட ஆரம்ப காலத்தில் அது தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப இன்னொரு செய்தி உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன செய்தி என்று கேட்டால், பொதுவாக நீங்க பிஜே நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து இந்த படையல் உணவு சம்பந்தமா எவ்வளவு தெளிவா பேசியிருக்கிறார் என்பதற்கு ஒரு செய்தியை சொல்றேன். இதை நான் ஏன் சொல்றேன் என்பதை உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாருன்னு பாருங்க. சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. எந்த சாப்பாடு சாப்பிடலாமான்னு சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டா குர்ஆன்ல வந்து 4 விஷயத்தை ஹராம்தான். ஒண்ணு என்னது, மைத்தத்து தானா செத்து போனது ஹராம். தானா ஒரு ஆடு அறுக்காம தான் செத்து போச்சு, அது ஹராம். ரெண்டாவது ஒரு தமு அறுக்கும் போது வெளியேறக்கூடிய ரத்தம், அது ஹராம். மூணாவது ஒரு அமுல் சின்சீர் பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராம். 3 விஷயமாச்சா. 4வது என்ன, ஓமா உஹில்ல லிகைரில்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டவை படைக்கப்பட்டவை. அப்ப அல்லாஹ் அல்லாது படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த சோத்தாக்கி என்ன செய்யறான், நான் ஒரு ஆண்டவருக்கு பாத்தியா போது அவருக்கு படைச்சிடறான், இப்ப கொடுத்து விடுறோம், அது ஹராமா போச்சு. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டவை படைக்கப்பட்டவை. அப்ப அல்லாஹ் அல்லாது படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த சோத்தாக்கி என்ன செய்யறான், நான் ஒரு ஆண்டவருக்கு பாத்தியா போது அவருக்கு படைச்சிடறான், இப்ப கொடுத்து விடுறோம், அது ஹராமா போச்சு. பன்றி இடத்துக்கு வந்துடும். அப்ப வந்து அந்த பொருள் அந்த பொருளே ஹராமாய் போயிடும். ஏன்னா 4 ஹராம் அடங்கிறதுல 4 விதங்கள் எல்லாம் ஹராமுங்கிறான். அந்த 4ல ஒரு ஹராம் எது, இறைவன் நல்லா நான் ஒரு ஆண்டவருக்கு கிடாயை வெட்டி பிஸ்மில்லா இருந்து அறுக்கிறான். யாருக்கு அறுக்கிறான்னு கேட்டா நான் ஒரு ஆண்டவருக்கு அறுக்கிறான். அந்த இறைச்சியை கொடுத்து விட்டாங்க. அது வந்து படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அது கூடாது. அப்ப இந்த பூஜை படையல் பாத்தியா அந்த மாதிரி நான் அவருக்கு கொடுத்த பிரசாதம் நாங்க சக்கரை நாங்க கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஹராம் பச்சை ஹராம், இதெல்லாம் ஹராம் பச்சை ஹராம், இதெல்லாம் ஹராம் பச்சை ஹராம், இதெல்லாம் ஹராம் பச்சை ஹராம். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக வேண்டி மந்திரம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பொருளை வந்து அது எந்த வகையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அது எந்த வகையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அது எந்த வகையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அது இல்லாம மற்ற பொருள்கள் சாப்பாடு சும்மா
சாப்பாடுன்னு காட்டி தர்றான், நல்லா போங்க. பாத்தியா ஓதி உங்களுக்கு தராங்க, நாங்க வாங்காதீங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பூஜைகளை வந்து ஒரு படையல் போடப்பட்டு விட்டது. அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும், நினைக்கணும். எவ்வளவு தெளிவாக சொல்லிக்கிற பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? அது பச்சை ஹராம் சொல்றாரு. பூஜிக்கப்பட்ட உணவு என்பது அது சாதாரண ஹராம் இல்ல, பச்சை ஹராம் என்று அது வசனத்தை எடுத்து காட்டி விளங்கப்படுத்துறார். இப்ப அவர் பச்சை ஹராம்னு சொல்லுகிற பொழுது எல்லாரும் பச்சை ஹராம்னு சொன்னோம், ஆதாரத்தை காட்டினார். பச்சை ஹலால் சொல்லும் போது என்ன செய்யணுமா? அப்படியே ரிவர்ஸ்ல நாங்க வரணுமா? எப்படி? பச்சை ஹலால். குருநாதரே, பிஜ அண்ணனே, நீங்க ஹலால் சொல்லிவிட்டீர்கள், எனவே நாங்களும் ஹலால் சொல்ல வேண்டும். யாராவது ஹலால் என்று சொல்லாத பொழுது அதுக்கு என்ன நடவடிக்கை தெரியுமா? கவலையா இருக்கு. அது ஆங்காங்க கிளைகள் சொல்றது, அவர் பயானுக்கு ஏற்றுவானா, பயானு கொடுக்க வேணாம். ஏன் கொடுக்க வேணாம்? பிஜேக்கு மாத்தமா பேசிட்டாரு. பிஜே பச்சை ஹராம்னு சொல்லக்கல, எல்லாரும் பச்சை ஹராம்னு சொன்னோம். இது படையல் உணவு. அவர் மாத்திட்டாருன்னா நீங்களும் மாத்தணும். அப்படி மாத்தாடி என்ன தெரியுமா? உங்களோட பள்ளியை விட்டு தூக்குறதுக்கு முயற்சிப்போம், அதுக்கு ரகசியமா சொல்லி கொடுப்போம். என்ன பள்ளியை அவரை தூக்கிறீங்க, அவரை பள்ளியை வைக்க வேணாம். என்னடா என்ன பேசுறீங்க? எல்லாரோட மார்க்கத்துல அவர் பிஜே சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் ஹராமன்னு சொன்னா நாங்க வந்து ஹராமன்னு சொல்லிவிட்டு ஹலான்னு சொன்னா நாங்க ஹலான்னு சொல்லணுமா? அது பள்ளியில வந்து இடம் தர மாட்டீங்க என்பதற்காக நாங்க மாற்றிக்கொள்ளணுமா அல்லாஹ்வோட மார்க்கத்தை? நீங்க பள்ளியில இடம் தராட்டி ஜும்மா தராட்டிலோ நாங்க வந்து எங்க கொள்கையை மாத்திடுவோமா? குர்ஆன் சுன்னா மாத்திடுவோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு நாள் நாங்க வழங்கி நெருங்கி எந்த தனி நபருக்காக கொடுக்க மாட்டோம். அது தெளிவாக விளங்க வேண்டும், பொதுமக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை நீங்க புரிந்து கொண்டு, இது ஏகத்துவம் சொல்லக்கூடியவர்கள் வழிகேட்டின் வாசலை திறந்து விட்டிருக்கிறார்கள். எது சத்தியமோ அதுக்கு முக்கியம் கொடுங்கள். ஒரு தனிநபர்களுக்கு முக்கியம் கொடுத்து மறைமை நாளில் அல்லாஹ் யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், சில முகங்களை அல்லாஹ் நரகத்துல போட்டு பிரட்டுகிற பொழுது அப்போது சொல்வார்கள், கை சேதமே, இன்னாத்தனா சாதத்தனா ஒக்குபரானா, தலைவருமாறு ஷேகுமாறு வழிபட்டோமே, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, நான் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி இருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருப்போமே என்று அங்க புலம்பி வேலை இல்லை. எனவே யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் பிழை சொன்னாலும் குர்ஆன் சுன்னா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், பிழையாக இருந்தால் அதை நாங்கள் தூக்கி வீசுவோம் என்ற அடிப்படை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.